ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இன்னைக்கு என்னுடைய டெய்லி ரொட்டீன் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃபாக எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஸோ எனக்கும் அப்படி தான். நிறைய பேர் வந்து காமெண்ட் பண்ணியிருக்காங்க, டெய்லி ரொட்டீன் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு நம்ம வீடியோஸ்லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் என்னுடைய டெய்லி ரொட்டீன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கார்த்திகை மாதம் இல்லையா, கொஞ்சம் நான் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு பசங்களை 8 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய டெய்லி என்னை பற்றி நான் கேர் எடுக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ரிஷி பாய். ஸோ பார்த்தீங்கல்ல, லெமன் வாட்டர் இல்லைன்னா இந்த ஆம்லா ஜூஸ் மார்னிங் 9 o'clock. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு பாப்பா பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஆம்லா ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ணி குடிப்பேன். ஸோ இப்போ வந்து ஆம்லா ஜூஸ் வந்து குடிக்கிறது இல்லை, ஏன்னா வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஆம்லா ஜூஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பட் விட்டமின் சி ஏதோ ஒன்று இருக்கணும்னு சொல்லி ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் கட் பண்ணி நான் வந்து ட்ரிங்க் பண்ணுவேன். அதுவும் எனக்கு மூடு இல்லைன்னா ஹாட் வாட்டர் தான். ஸோ 9 o'clock ஆயிடுச்சு இன்னைக்கு டைம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, பார்த்தீங்களா, ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அங்கே வச்சுட்டாங்க, எனக்கு சொல்லவே இல்லை. என்னதுன்னு பார்த்தா ஸ்வீட்டு பாருங்க, எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. உள்ள கீ, அந்த ஸ்வீட் கலர். உண்மையாகவே ஸ்வீட்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. ஸ்வீட்ஸ் சாப்பிட்டா பாருங்க, பிம்பிள்ஸ் ரெடியாக இருக்கும். இந்த இன்னொன்று ரெடியாக இருக்குது. ஆனால் என்னால் சாப்பிடாம இருக்க முடியல, என்ன பண்ணுறது. ஆஸ் ஏ யூடியூபராக நல்லா வந்து ஸ்கின்னு, ஹெல்த்து, ஹேர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுனால என்னோடய ஸ்கின் ஆகட்டும், ஹேர் ஆகட்டும் நல்லா டேமேஜ் ஆகுது. இருந்தாலும் சரி, என்னுடைய கொஞ்சமாச்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவேன். சரி, எதுக்கு நெக்ஸ்ட் டேக்கு வந்து பிம்பிள் வரும். ஐயோ, இனிமேல் ஸ்வீட்ஸே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். மறுபடியும் இந்த மாதிரி ஸ்வீட் பார்க்குறதுக்கப்புறம் நல்லா டெம்ட் ஆவேன். இப்போது காலையில் ஒரு 10 ஆயிடுச்சு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் கூட ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு கர்ட் ரைஸ் சாப்பிடுவேன். ஸோ கர்ட் ரைஸ் மார்னிங் வந்து கண்டிப்பாக கர்ட் ரைஸ் தான் நான் சாப்பிடுவேன். மீதி டிஃபன், இட்லி, தோசை இதெல்லாமே பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ டைம் இருக்காது. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் இந்த கர்ட் ரைஸ் பழகுபடுத்திட்டேன். ஸோ மார்னிங் ஒரு 10-10:30 அந்த டைமுக்கு வந்து கர்ட் ரைஸ் தான் சாப்பிடுவேன் நான். இது எதுக்கு சாப்பிடுவேன்னா, மார்னிங் வந்து நம்மளால் காரமாக சாப்பிட முடியாது. ஸோ நம்மளால் இல்லை, என்னால்
காரமாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து சாப்பிட்டா எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்து காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் ரைஸ் தான் சாப்பிடணும்னு தோணும். இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது உண்மையாகவே. ஸோ அதனால் ஃபர்ஸ்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா இந்த ஓட்ஸு இவ்வளோண்டு சுகர் போட்டு ஓட்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு மில்க் அவ்வளோ மில்க்கு இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களையே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நான் இந்த கர்ட் ரைஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இதுக்கு கர்ட் ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து அன்றைக்கி நான் என்ன வெஜிடபிள்ஸ் பண்ணுவோனோ ஸோ அதுதான் வந்து கர்ட் ரைஸோட சைட் டிஷ்ஷாக வந்து வச்சு சாப்பிடுவேன். பட் நம்ம நினச்ச மாதிரி இவ்வளோண்டு வெஜிடபிள்ஸ் இல்லை, இவ்வளோண்டு நம்ம சமைக்கிறதுல வந்து கொஞ்சோண்டு நமக்கு இந்த சாப்பாடு வந்து உள்ளே போகணும்ல, அதுக்காக தான் வந்து கொஞ்சோண்டு கறினா உங்கள் லாங்குவேஜில் சிக்கன் நினைக்கிறேன், அந்த மாதிரி இல்லை, அந்த கறி இல்லை. ஸோ வெஜிடபிள் கறி வந்து நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிட்றேன். இப்போ டைம் 10:30 ஆயிடுச்சு. எனக்கு வேலை எல்லாமே முடியறதுக்கு ஒரு 11 o'clock ஆகும். 11 to 12 வந்து நான் வீடியோஸ்க்காக எந்த டாபிக் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ரெடி ஆகணும், சாரியா ட்ரெஸ்ஸா குர்த்தாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே 1 hour ஆகிடும். 12 o'clock ஆகிடும். 12 to 1:15 வரைக்கும் நான் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ வீடியோஸ் ஷூட் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு 1:30 2 o'clock அந்த மாதிரி டைமுக்கு வந்து நான் சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும். அவங்கள கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே பேட்டிங் தான் எனக்கு. எதுக்குன்னா அவங்க பண்ணுற சேட்டை, வீடெல்லாம் அப்போ வரைக்கும் நீட்டாக க்ளீனாக இருக்கும். அவள் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், மறுபடியும் வந்து எனக்கு பேக் பெயின் வந்துடும். அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்கிறதுக்குள்ளே ஈவினிங் ஒரு 5:30 அந்த டைமுக்கெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த டைமுக்கு மறுபடியும் எனக்கு பேக் பெயின் வந்துடும். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சுன்னா பசங்க டியூஷனுக்கு போவாங்க, வரதுக்கு 7:30 8 அந்த டைம் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸோ ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் ஒரு 10 o'clock அந்த டைமுக்கு. இது வந்து ஊறினதுக்கப்புறம் ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக. ஸோ இந்த ஃபுட்டு நம்ம சரியாக எடுத்தாலும் எடுக்கலைனாலும் ரைஸ் அவ்வளோண்டு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து ரைஸ் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் நல்லா கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ அது வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே வந்து. ஸோ நட்ஸ் எல்லாமே வந்து ஊற வச்சிருவேன். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 12 o'clock அந்த டைமுக்கு வந்து இந்த ட்ரிங்க் குடிச்சிருவேன். இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4:35 அந்த டைமில் வந்து இது வந்து நான் குடிச்சிடுவேன். ஸோ என்னோடய தமிழில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து தெலுங்கு உமன். ஸோ மேபி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் தமிழில். ஒரு 10:30க்கு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை கர்ட் ரைஸ் சாப்பிட்ருவேன். ஸோ அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீடியோஸ்க்காக ரெடி ஆகிடுவேன். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்கே ஒரு 1 hour ஆகிடும். ஸோ 12 அந்த டைமுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து வீடியோஸ் ஷூட் பண்ணுறது வந்து ஐபேடில் ஷூட் பண்ணுவேன். பட் இது வந்து நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக மொபைல் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் நான் ரெடி ஆகும்போது
எல்லா ட்ரெஸ்ஸஸ் வந்து வெளியே எடுத்து அப்படியே விட்டுருவேன் நான். ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுருவேன். ஸோ நான் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன saree கட்டணும், என்ன குர்தா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா எடுத்து எடுத்து வெளியே வச்சுருவேன். ஸோ அதனால வந்து எங்கள் பெட்டு ஃபுல்லாகவே பார்த்தா ட்ரெஸ்ஸஸ்ஸு சாரீஸ் இதுதான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் மடித்து உள்ளே வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு எனக்கு டைம் எடுக்கும். ஸோ இதுதான் ஸோ மத்தியானம் 1:30 ஆயிடுச்சு டைமு. ஸோ இப்போவுமே நான் வந்து கீழே தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஸோ இது வந்து வெஜிடபிள் ரைஸ் அண்ட் இது வந்து கர்ட் ரைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சைட் டிஷ்ஷை வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை. இன்றைக்கி என்னுடைய லன்ச். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கே போகணும். ஸோ ஸ்கூலுக்கு போய் பசங்களை கூப்பிட்டு வந்துடணும். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ துணியெல்லாம் மடித்து வச்சிருவேன். எனக்கு இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இந்த சாரீக்கு வந்து எல்லாமே ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு சின்ன ஷைனிங் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கிளிட்டர் வாங்கி மிரர்ஸ் வாங்கி இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் தான். நெக்ஸ்ட்டு என்னோடய ப்ளவுஸஸ்க்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறது கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போதும் எனக்கு பண்ணணும்னு தோணும் போதும் இந்த மாதிரி டைமில் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த சாரீக்கு மேலே ப்ளவுஸ் பார்த்தீங்களா? ஸோ ப்ளெயினாக இந்த மாதிரி ப்ளெயின் ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து அங்கங்கே சின்ன சின்ன டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நமக்கு இது என்னென்னா எல்லோரும் மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இந்த ஆரி ஒர்க் இது எல்லாமே வந்து எனக்கு தெரியாது. பட் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நான் இப்படி வந்து பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ ஒரே நாளில் எடுத்ததில்லை. ஒவ்வொரு பாட்டு வந்து ஒவ்வொரு நாளாக எடுக்கிறது வந்து ஒரு 3 days இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே நாளில் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் செட் ஆகலை டைமு. ஸோ அதனால் கொஞ்சம் 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 ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டில் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணுவேன் என் ஃப்ரெண்டுக்கு. ஸோ ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களா, போகலாமா? சரி ஃபோன் பண்ணுங்க நீங்கள். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு நான் 2 பேரும் சேர்த்து ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஸோ இதுதான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சின்ன ஹேண்ட்பேக் அண்ட் வாட்டர் பாட்டில். ஸோ இந்த வெயிலில் போயிட்டு வந்ததுனால தலையை சுற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவேன். ஸோ வந்ததுக்கப்புறம் இதுவாக பார்த்தீங்களா விளையாட்டு. ஸோ அவங்க டியூஷனுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு நான் வந்து விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிவிடுவேன். ஸோ பூஜை பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காருவேன். ஸோ இந்த ஈவினிங் டைம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் உட்கார்றதுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் எந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா இல்லை ஜூஸு வெஜிடபிள்ஸ் ஏதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு ஸோ வீடியோஸ் வந்து எடிட்டிங் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து வீடியோஸ் எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ ஈவினிங் டைமில் தான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்பில். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னா சப்பாத்தி, எக் சப்பாத்தி வித் வெஜிடபிள் கறி.
ஸோ இது வந்து சப்பாத்திக்குள்ளே வச்சுட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி சாஸ் தொட்டி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி நாங்கள் வந்து மோஸ்ட்லி சண்டேஸில் தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஸ்பெஷலாக வந்து ஈவினிங் டைமில் எந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுவீங்க காமெண்ட் பண்ணுங்கள். பசங்க கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸோ வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்து ஏதோ ஒன்று ஸ்பெஷல், ஐ மீன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர் கறி, சிக்கன் கறி, இல்லைனா இந்த மாதிரி எக் சப்பாத்தி, எக் தோசை, இந்த மாதிரியெல்லாம் ஸ்பெஷல்ஸ் கண்டிப்பாக இருக்கும் வீட்டில். எப்படியோ வீக்லி ஒன்ஸ் நம்ம வெளியே தான் சாப்பிட போகிறோம், இல்லை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம், இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க. ஸோ ஆஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம்? வீடு க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, சாமான் க்ளீன் பண்ணுறது, இதுதானே வேலை. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தூங்குறதுக்கு எப்படியோ 11 o'clock ஆகிடும். ஸோ இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் vlog. ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்பெஷலாக வந்து நமக்கு வீடியோஸ்லேருந்து ஒரு சேஞ்ச் வர மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.